Hi friends, welcome to AK Garden. நம்ம மல்டிபெட்டல் அடினியம் 3 இயர்ஸ் ஆகுது நான் வாங்கி இந்த பிளான்ட் வாங்கி. ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் சீடு வச்சுருக்காங்க. அந்த சீடு பார்த்த உடனேவே ஒரு சந்தோஷம். இந்த சீட்லேருந்து நமக்கு இதே மல்டிபெட்டல் இதே கலர் சேம் கலர் பூக்குதா இல்லை சிங்கிள் பெட்டலாக வருதா இல்லை வேறு கலர் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஒரு 8லேருந்து 10 மந்த் வரைக்கும் இந்த பிளான்ட்டில் இந்த சீடில் என்னென்ன கலர்ஸ் வருது அப்படின்றத நீங்களும் வெயிட் பண்ணி என் கூட பாருங்கள். இதில் நிறையாவே கலர் கலெக்ட் பண்ணணுன்னு ஆசை. என்கிட்ட சிங்கிள் பெட்டலில் ஒரு 4 கலர் வச்சுருக்கேன். மல்டி பெட்டல் இது ஒன்று தான் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சீடு வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே அது வெடித்து வெளியில் அந்த சீடெலாம் பறந்துடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு நூல் போட்டு கட்டி வச்சுருந்தேன். அந்த நூலை எடுத்துட்டு அந்த சீடெலாம் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு சீடெலாம் கலெக்ட் பண்ணேன். 2 சீட் பாட்லேருந்து எனக்கு நிறையாவே சீட்ஸ் கிடச்சிது. நானும் போட்டு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மல்டிபெட்டல் அடினியமோட கட்டிங்ஸ் வச்சு ஒரு 5 பிளான்ட் வந்திருக்கு. அதில் 2 நான் வச்சுருக்கேன். ஒரு 3 பிளான்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சீட் ஜெர்மினேஷன் வந்து ரிவர் சாண்டில் நல்லாவே வளரும். லாஸ்ட் இயர் நான் அப்படி தான் போட்டேன். நல்லாவே ஜெர்மினேஷன் ஆச்சு. அதே பாட்டிங் மிக்ஸ் தான் இப்பயும் பண்ணுறோம். ஒன்லி ரிவர் சாண்ட்டு ஒரு ட்ரேயில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் கப்லையும் எடுத்துகிட்டு விரல் நுனியால் ஹோல் போட்டுட்டு அதில் அடினியம் சீட்லாம் வச்சு கொக்கோ பீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். அந்த சீட்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து ஒரு பார்ஷியல் ஷேடான ப்ளேஸில் வச்சு நம்ம அதோட வளர்ச்சியை நம்ம பார்ப்போம் அப்பப்போ. இந்த வருஷம் நான் நிறைய கலர்ஸ் கலெக்ட் பண்ணுன்ற ஆசையில் மலரும் பூமி சேனல் இருக்குது இல்லைங்களா, அந்த சிஸ்டர்கிட்ட சீடு வாங்கியிருந்தேன் மார்ச் லாஸ்ட் வீக்கு. அதோட வளர்ச்சியே பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பிளான்ட் எல்லாமே அதுதான் மலரும் பூமி சேனலில் வாங்கின சீடோட பிளான்ட்டு. இவங்கெல்லாம் மார்ச் எண்டில் போட்டேன். இப்போ ஜூலை எண்ட் ஆகிடுச்சு. இதோட வளர்ச்சி தான். ஒரு 12 பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்காங்க. அப்புறம் இது வந்து கட்டிங்ஸ்லேருந்து வந்தது. நம்ம சீட் போட்டோம் இல்லைங்களா, அந்த மல்டி பெட்டல் அடினியமோட கட்டிங்ஸ்லேருந்து வந்த பிளான்ட் அந்த 2ம். இதுதான் மதர் பிளான்ட்டு. அப்புறம் சிங்கிள் பெட்டலில் ஒரு 4 கலர் வச்சுருக்கேன். அதில் வந்து லாஸ்ட் இயர் சீடு போட்டு கரெக்டாக 1 இயர் பேபிஸ் எல்லாமே நிறைய இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 8 மந்த்ஸ்லேருந்தே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரெட் கலர் சுவாசிகம் மட்டும் இன்னும் சரியாக எனக்கு பர்ஃபார்ம் பண்ணல சிங்கிள் பெட்டலில். மற்ற 3 கலரும் அதுலேருந்து சீடும் எடுத்து 3மே போட்டிருக்கேன். போட்டு நிறையவே பேபி பிளான்ட் என்கிட்ட நிறையாவே இருக்குது. அவங்கெல்லாம் 8 மந்த்ஸ்லேருந்தே பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கரெக்டாக 1 இயர் ஆகுது இந்த பேபிஸ்லாம். இது வந்து இந்த வருஷம் நிறையாவே பின்னல் அடினியம், அப்புறம் டவர் அடினியம், பாட்டில் ஷேப் வர வைக்கிறதுக்காக அந்த அடினியம் எல்லாமே அதில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டில்லையும் அடினியம் வச்சு அந்த வேர்லாம் வெளியிலே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 ஃப்ளார் நல்லா பெருசாகவே அழகாக பூத்துருக்கு. இது அந்த கேடக்ஸ் வந்து நல்லா பாட்டில் ஷேப்பில் வந்ததும் அந்த பாட்டிலை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டரில் வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அடினியம் பிளான்ட்டோ சீடோ வாங்கி நீங்களும் வளர்க்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.